வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான ஹெல்த்தியான முழு கோதுமை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இது செய்யறதுக்காக சுத்தம் பண்ணி நல்லா கழுவி காய வச்சு எடுத்த கோதுமை வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 10 பாதாம் பருப்பை தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டால் எல்லா பக்கமும் வாய்க்கு கடிபட வரும். இதில் லேசாக ஒரு வதக்கிட்டு ஒரு 10 உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததையும் இதை நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். திரும்ப அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இந்த நெய் உருகுனதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கோதுமையை இதில் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட அப்படியே இது பொரியும், பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்வீட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோதுமை வெடிக்குது பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிது. இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்கார்ன், பொரியாத பாப்கார்ன் எந்த டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது தட்டிலேயே நல்லா பரப்பி விடணும், அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தணும். நல்லா எந்த மிக்ஸி ஜார் பொடி பண்ணுமோ அந்த ஜார் எடுத்துக்கோங்க. என்னோடய சின்ன ஜார் தான் நல்லா பொடி பண்ணும், அதனால் நான் சின்ன ஜார் எடுத்துக்கிறேன். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 பகுதியாக நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நறுநறுன்னு தான் இருக்கும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. திரும்பவும் இன்னொரு முறை போட்டு அதே மாதிரி 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதைய கலந்து விட்டுட்டு அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துறேங்க. 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நமக்கு பாகுபதமெல்லாம் இல்லை, நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம் மாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளேயே நம்ம வடித்து இந்த பாகை சேர்த்துக்கலாங்க. சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு கலக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாங்க. முதல் ஒரு முறை போட்டுட்டு திரும்பவுமே மீதியை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு பாகு பத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு லட்டு எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. டீஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா இன்னும் நீங்கள் நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் நெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது நெய் விட்டு கலந்து உருண்டை பிடிச்சிக்குங்க. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஹெல்த்தியானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.